மக்களே, அனைவருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு உங்க எல்லாருக்கும் வெட்டிங் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த மாதிரி புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் எப்படி கரெக்டாக அப்ளை பண்ணுறது, எது மிஸ்டேக் விடாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம், ஒவ்வொரு டாப்பிக்கும் முக்கியம், ஒவ்வொரு டைப்பிங்கும் முக்கியம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் விட்டீங்கனாலும் அது உங்களோட ரிசல்ட்டில் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கிராஸ் செக் பண்ணுறப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறேன். கிளியராக கேட்டு வச்சுக்கோங்க, கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. சரியா? மிஸ் பண்ணிட மட்டும் செஞ்சிடாதீங்க ஒரு விஷயத்தை கூட. சரியா? எஸ். ஸோ அதை லைவாகவே எப்படி பண்ணுறது காமிச்சிடறேன். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ ராயல் பாஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மாக் டெஸ்ட் சீரிஸ், நம்ம ரிலீஸ் பண்ணுற எல்லா பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு 999 ஆஃபர் போயிட்டு இருக்கேன். வேண்டவங்க இப்போ யூஸ் பண்ணியும் ஒரு வருஷத்துக்கு நீ இப்போ எடுத்தீங்கன்னா அடுத்த ஜூன் வரை உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகவும் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே. எஸ். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ப்ராப்பராக பேசிக்லேருந்து நான் நார்மலாக கூகுளில் இருந்து நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்றத கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். பார்த்து வச்சுக்கோ. சரியா? எஸ். ஸோ நீங்கள் கூகுளில் போய் ஒன்றுமே பண்ணணும், வெறுமனா ஐபிபிஎஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஃபோனில் அப்ளை பண்ணுவீங்க. மேக்ஸிமம் ஃபோன் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சிஸ்டம்லேயோ இல்லை லேப்லேயோ இல்லை ஒரு நெட் சென்டர்லேயோ போய் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஃபோனில் அப்ளை பண்ணுற வேலையை விட்டுருங்க. என்னால் ஃபோன் தான் சார் யூஸ் பண்ண முடியும், வேறு ஆப்ஷனே எனக்கு கிடைக்கலன்னா நீங்கள் இல்லை எனக்கு அதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் அப்ளை பண்ணுங்கள். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ கூகுளில் போய் ஐபிபிஎஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஐபிபிஎஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேலே முதல் லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ IBBS.in அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே தான் வரும். ஸோ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே இருக்கும் CRP RRB 8 அப்படின்னு சொல்லி அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கா. கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு காட்டும். இல்லை அந்த அப்ளை ஆன்லைனில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுறீங்களா, ஆஃபீஸ் ஸ்கேல் 1 2 3 எது அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான லிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் ஸ்கேலுக்கும் ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கும் அப்ளை பண்ணலாம், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். நார்மலாக எல்லா டிகிரி உள்ளவங்களும் இந்த 2 எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆஃபீஸ் ஸ்கேல் 2 3 வந்து ஸ்பெஷலைஸ் டிகிரியில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது எந்த டிகிரி வச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இதில் வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு PDF இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதுலேருந்து எக்ஸாம் முடிச்சு இன்டர்வியூ போகிற வரையும் எல்லாத்துக்குமான ஒரு கிளாரிஃபிகேஷனும் ஒரு ஆன்சரும் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். எல்லா பற்றியுமே கொடுத்துருப்பாங்க. எத்தனை நோட்டிஃபிகேஷன், என்ன பண்ணுறது, என்ன இதுக்கு அப்ளை பண்ணணும், எந்த சைஸ், என்ன ஃபார்மெட், எது வேணும் எது வேணாம், எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது, எல்லா விஷயமும் அதில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நான் ஆஃபீஸ் அப்ளை பண்ணுறது எப்படின்னு காமிச்சேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. உள்ள வந்தோடனே கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும். புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. வேற எதுவுமே கொடுக்கூடாது. நான் ஆல்ரெடி போன வருஷம் அப்ளை பண்ணேன், அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணேன், இந்த கதையே வேணாம். டேரக்டா கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். பேர் டைப் பண்ணுங்க. பேரு உங்களோட ஆதார் கார்டுலயோ பேன் கார்டுலயோ இருக்க மாதிரி டைப் பண்ணலாமா சார்? அதுவே ஓகே தானே? நான் இன்னும் தெளிவா சொல்றேன், இன்னும் உங்களுக்கு சேஃபான ஒரு விஷயம் சொல்றேன். உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ல இருக்கும் பாத்தீங்களா உங்க நேம் ஃபார்மெட், அந்த ஃபார்மெட்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ல என்ன ஃபார்மெட்ல நீங்க நேம் கொடுத்துருக்கீங்களோ, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்துலயும் மேக்ஸிமம் அதோட பேர் அந்த அந்த நேம் தான் இருக்கும். ஸோ அது இல்லாதவங்க ஆதார் கார்டில் சேஞ்ச் ஆயிருக்கு, இனிஷியல் முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு, அதை காமிச்சு நீங்க ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு வாரத்தில் மாறி. பேன் கார்ட்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு வாரத்தில் மாறி. சரியா? ஸோ அதை மட்டும் பண்ணுங்க. உங்களோட சர்டிபிகேட்ல இருக்க மாதிரி பேரை அப்ளை பண்ணுங்க. முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ தப்பா மட்டும் இந்த பேர் கொடுக்கறதுல மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் தனித்தனியாக கொடுக்குறாலும் கொடுக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் நேம்லேயே உங்களோட ஃபுல் நேம் கொடுத்தீங்கனாலே ஓகே தான், கொடுத்துருங்க. ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர். எனக்கு வந்து இந்த நம்பர் நான் ரீசார்ஜே பண்ண மாட்டேன், சும்மா வச்சிருக்கேன். நீங்க எப்பயுமே ஜியோ நம்பர் தான் சார் நான் ரெகுலரா எப்பயுமே ரீசார்ஜ் பண்ணி வச்சிருப்பேன், அந்த நம்பரே கொடுங்க, தப்பே இல்லை. ஸோ அந்த நம்பரை கொடுங்க, கொடுத்து அப்ளை பண்ணுங்க. சரியா? ஸோ அதே மாதிரி அந்த நம்பர் ரீஅப்ளை பண்ணி ரீடைப் கொடுக்கணுமா? எஸ். ஒரு நிமிஷம். எஸ். 787 ம். ஸோ நம்பர் கொடுத்துட்டு ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் கொடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இல்லை, எங்கள் அப்பா நம்பரு, எங்கள் அம்மா நம்பரு, இல்லை எங்கள் அண்ணன் நம்பரு, அது இருக்கட்டும், சேஃப்டிக்கு இருக்கட்டும்னா அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுக்குறது நல்ல விஷயம் தான். ஓகே. கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி, முக்கியமான விஷயம், உங்களோட மெயில் ஐடியும் மொபைல் நம்பர் தப்பாகவும் கொடுத்துறாதீங்க. நீங்க எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மெயில் ஐடியை கரெக்டாக கொடுங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ற மெயில் ஐடி இப்போ ஆக்டிவ்ல இருக்கணும். ஸோ இல்லை சார், அதை நான் மெயில் ஐடின்னு ஒன்று ஆரம்பிச்சப்ப நான் புதுசாக பழகிறக்கா ஓப்பன் பண்ணி அதான் வச்சிருக்கேன், அது எனக்கு பாஸ்வேர்டு கூட தெரியாது, அது வந்து உங்களோட மெயில் ஐடியே கிடையாது. சரியா? ப்ராப்பரா ஜிமெயில போய் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அபிஷியலா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தான் கொடுக்கணும். சரியா? அந்த மெயில் ஐடியை வேற எதுக்காகவும் மிஸ்யூஸ் பண்ணாமலோ இல்லை வேற எதுலையும் கொடுக்காமலோ, இல்லை அந்த மெயில் ஐடியை பத்தின இதுவே இல்லாமல் பாஸ்வேர்டை மறக்காத அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க, ஆனால் மறந்துடாது. இது வந்து இப்போதைக்கு எல்லாரும் யூஸ் பண்ணுறதான் இருந்தாலும் சொல்கிறேன், மெயில் ஐடி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது போக வந்து உங்களுக்கு இந்த கியூஆர் கோட், இந்த செக்யூரிட்டி கோட் கொடுக்கணும், அப்போ தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ QQF
இதெல்லாம் கரெக்டாக ஒரு தடவை சும்மா கிராஸ் செக் பண்ணுங்க. பேர் கரெக்டாக ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கோமா, மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஒரு கிராஸ் செக் சும்மா ஒரு 2 நிமிஷம் ஆகுமா செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கு. கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைடு வரும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இது ஓகேவா, ஓகேன்னு கொடுங்க, இதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. வரணும், இது வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். சரியா? இது வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே மேலே வந்துருக்கு பாருங்க, ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், மெயில் வந்திருக்கும், மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இது கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு மெயிலோ மெசேஜோ வந்துருக்கும். ஏதாவது ஒன்று வந்தாலும் ஓகே தான், வரலைனாலும் பிரச்சனை இல்லை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்கேன் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு இருக்கா. ஸோ இதுதான் ஏன் புதுசாக கொண்டு வந்திருக்க அப்டேட். ஸோ நீங்கள் வந்து இதுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்களே. அந்த கைட்லைன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் இமேஜ் வந்து 4.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இது வந்து 200 300 பிக்சலுக்குள்ள தான் இருக்கணும். 20 to 50 கேபிக்குள்ள தான் இருக்கணும், அதற்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ லைட்டாக சும்மா பேக்ரவுண்ட் எந்த கலர்னாலும் வச்சுக்கலாம், ஆனால் லைட் கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கைட்லைன் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சூஸ் ஃபைல், அது நீங்கள் எல்லாரும் செக் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. அது சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட ஃபைலை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்க. சரியா? இப்போ நான் என் ஃபைல் கொடுக்குறேன், என் ஃபைல் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா எஸ். ஸோ இங்கே நான் கொடுத்தோன்னா இப்படி வந்துடும். வந்துருச்சா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை தான் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் மொபைலில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் கியூஆர் கொடுத்து உங்கள் மொபைலில் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது பண்ணுறப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் மொபைலில் கியூஆர் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் அதெல்லாம் பண்ணல சார், நான் சொன்னேன்ல மொபைலில் பண்ணால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், அதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் சிஸ்டமில் அப்ளை பண்ணுங்க. கேப்சர் ஃபோட்டோ இதுதான் புதுசாக ஒரு அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அதை பற்றி அப்படின்றக்காக தான். கேப்சர் ஃபோட்டோ கொடுத்தீங்கனாலே உங்கள் சிஸ்டம் கேட்கும், அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். என் சிஸ்டமில் ஏதோ வைரஸ்லாம் இருக்குது போல் இருக்குப்பா. வெப்கேம் நாட் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா நான் வந்து ஓபிஎஸ் ரன் ஆகிட்டு, ஸோ அதனால் டிடெக்ட் பண்ண முடியாது என்னால். சரியா? இந்த கேப்சர் இமேஜ் கொடுத்து நீங்கள் உங்களோட இமேஜை கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரியா? உங்களோட இமேஜை நீங்கள் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ண இதில் வருதான் பாருங்க. ஏன்னா எனக்கு வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கனால என்னால் வெப்கேம் வந்து அக்சஸ் பண்ண முடியல இதில். ஸோ நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? வெப்கேம் டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ என் சிஸ்டமில் அப்படி இருக்குது. ஸோ நான் அப்ளை பண்ணுறதுல எனக்கு இந்த ஒரு கண்டிஷன் இருக்கா, இது வேற ஒரு பிரச்சனை. அட் டைம்ல நம்மளுக்கு எவ்வளவு சோதனைகள் வருது பாத்தீங்களா? ஓ மை காட், சத்திய சோதனை. ஸோ நீங்க வெப்கேம் யூஸ் பண்றீங்க, இப்போ நான் வீடியோ எடுக்கிறனால என்னால் இந்த வெப்கேம் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அதான் பிரச்சனை. ஸோ இல்லை எனக்கு மொபைலில் நான் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் மொபைல்லேயே அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ ஆனால் இப்படி பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரியே பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் கியூஆரை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருங்க, எனக்கு ஓப்பன் ஆகுதான் நான் பார்க்குறேன். எஸ், மொபைல்லே கேப்சர் பண்ண முடியுது என்னால். காட்டு தான் பார்ப்போம். வந்துருச்சா? எஸ், நான் தான். அது யாரும் பயப்பட வேணாம். ஸோ இது நான் என்னோட வெப்கேம் ரன் ஆகிட்டு இருக்கனால என்னால் இதில் பண்ண முடியல, சிஸ்டமில் பண்ண முடியல. நீங்கள் சிஸ்டம்லேயே பண்ணலாம். சரியா? ஸோ பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபேஸை நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்க. இதுக்கு நிறைய வித்தியாசம் கண்டுபிடிக்கல, வித்தியாசம் ஏகப்பட்ட வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ முடியல அப்படி இப்போ எடுத்தது, அதனால அது அப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ இப்படி அப்லோட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் மை வேலிட் ஃபோட்டோ அண்ட் ஆல்சோ அக்ரி அபவ் த மென்ஷன் நோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண அந்த செக் பாக்ஸ் ஆன் பண்ணி விட்டுருங்க. அடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சரியா? சிக்னேச்சரும் அதே மாதிரி தான் உங்களுக்கான சைஸ் இருக்கும். ஸோ 10 to 20 கேபிக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சைஸில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நல்லா டார்க்கான பிளாக் கலரில் எழுதி அப்லோட் பண்ணுங்க. ஸோ பிளாக் கலரில் தான் சைன் அப்ளை பண்ணணும். பிளாக் கலரு பிளாக் கலரு பிளாக் கலர், ப்ளூ கலரில் கொடுத்தேன் ப்ளூ கலரில் கொடுத்தேன்னு வராதிங்க, பிளாக் கலரில் கொடுக்கணும். சரியா? கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த சிக்னேச்சர் கிட்ட இருக்க செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துரு. சரியா? எஸ், நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட காட்டும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி வழக்கம் போல ஓபிஎஸ், ஜென்ரல், என்சிஎல், நான் கிரீமியர், ஓபிஎஸ்லாம் இருக்குன்னா ஓபிஎஸ் நம்ம கொடுக்குறோம். சரி, இது நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிருக்கீங்கன்னா ஓபிசி கொடுத்துருங்க. ஸோ டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் டிசேபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க, பிடபிலிட்டி பர்சனாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எஸ் கொடுத்து உங்களோட பர்சன்டேஜ் அந்த டிசேபிலிட்டி பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துருவீங்க. நான் எனக்கு அந்த மாதிரி இல்லை, அதனால் நான் நோ கொடுத்துருக்கேன். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் நோ கொடுக்க வேண்டியது இருக்கிறது, செக் பாக்ஸ் ஒரு தடவை சும்மா செக் பண்ணி பாருங்க.
எதுவும் இருக்கா, எதுவும் நம்ம மிஸ் பண்ணுறோமா அப்படின்றத சும்மா ஒரு செக். ஸோ இந்த இருக்கு. ஸோ இந்த மாதிரி பர்சன் நீங்கள் எதுவும் இந்த மாதிரி இதாக இருக்கீங்களா, ஆக்டில் கிளைம் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் இருக்க போகிறது இல்லை. ஸோ இந்த இடத்த கரெக்டாக நம்ம பார்க்காம விடுவோம். ஸோ ரிலீஜன் விச் பிலாங்னு சொல்லி கேட்கும். நீங்கள் என்ன ரிலீஜன் கேட்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து கிறிஸ்டியன் கொடுத்துருங்க. இல்லைனாலும் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது, ஸ்டக்காகி நின்றுடும். ஸோ ரிலீஜியஸ் மினாரிட்டி கம்யூனிட்டி, இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஹிந்துஸ் தவிர இது எல்லாருமே வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி தான் வருவீங்க. சரியா? ஸோ அதை வந்து இப்போ நான் சார் நாங்கள் அப்படி சார் இப்படி சார் நாங்களாம் ஆண்ட பரம்பரை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? ஹிந்துஸ் தவிர நம்ம இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி தான். ஸோ அதனால் நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு எஸ் கொடுக்கலாம். சரியா? நீங்கள் ஹிந்துஸ் தவிர எது கொடுத்தீங்கனாலும் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாதுப்பா, அதனால் இந்த சர்வீஸும் பண்ணல. ஸோ டிசேபிள் சர்வீஸ்மேன் அதெல்லாம் எல்லாமே கேட்பாங்க. வழக்கம் போல் எல்லாத்தையும் கொடுத்துட்டே வர போகிறோம். ஸோ டிபெண்ட் சர்வீஸ்மேன் நோ 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 நோ. ஸோ நீங்கள் ஆர்மி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த ஜுடிஷியலி டைவர்ஸ் ஆனவங்க, வீடியோஸாக இருக்கீங்க, இல்லை உமனும் நீங்கள் செப்பரேட்டடாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கீங்கன்னா அதுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு எஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வேணா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இடம் தான் ஹேவ் யூ அப்பியர்டு ஃபார் சிஆர்பி ஆர்ஆர்பி இயர்லியர். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ஆர்பி அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி வரும். சரியா? இதுக்கு நான் என்ன கொடுக்கலாம் சார், நான் வந்து இதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாம் எழுதிருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட இந்த மெயின்ஸ் பக்கமே போனதில்லை அப்படின்றது. நீங்கள் வந்து இது வந்து எப்படின்னா ஒரு தரத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஃபிலிம்ஸ் எழுதினாலே அப்ளை பண்ணும், மெயின்ஸ் எழுதினாலே அப்ளை பண்ணும். ஸோ நீங்கள் வந்து நான் மெயின்ஸ் எழுதினாலே அப்ளை பண்ணுங்க போதும். இல்லை இப்போ நான் வந்து ஒரு எழுதியிருக்கேன் ஆனால் மெயின்ஸ் எழுதலை அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை ஆயிருக்கீங்க, அப்பியர் ஆயிருக்கீங்கன்னா அதை மட்டும் கொடுங்க. ஃபிலிம்ஸ் கணக்கே வச்சு கொடுக்கலாம், ஒன்றும் இல்லை. சும்மா கடைசி 2 மட்டும் கொடுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கடைசி 2 ஆர்ஆர்பி மட்டும் அப்ளை ஆனன்ற மாதிரி கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல எப்படி சார் 2 செலக்ட் பண்ணுறது? கண்ட்ரோல் அமைக்கி 2 தடவை கிளிக் பண்ணணும், அப்படித்தான். சரியா? ரொம்பலாம் ட்விஸ்ட்லாம் இருக்காது அதில். கொஞ்சம் நம்ம நார்மலாக பேசிக்காக கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கே இப்போ தான் தெரியும் ரீசெண்டாக. ஸோ அதை கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு. இல்லை நான் 2 தடவை அப்ளை பண்ணுங்க, 2 இல்லை 1 ஏதோ ஒரு தடவை நான் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை கொடுத்து கடைசியாக ஒரு தடவை அப்ளை பண்ணியிருக்கேன்னு கணக்கு காமிச்சிங்க. நீங்கள் எத்தனை தடவை பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் கொடுங்க. மேக்ஸிமம் மெயின்ஸ் பண்ணியிருந்தா மட்டும் கொடுங்க, இல்லை அப்படின்னா கொடுக்காது. சரியா? நோ கொடுத்துட்டு போயிருங்க, முடிஞ்சு போயிடும். ஸோ நேஷனாலிட்டி எப்பயும் போல இந்தியன் தான், எந்த சேஞ்சும் இல்லை. வேற ஏதாவது வெளிநாட்டில் வந்து இங்கே படிக்க போறீங்களா? வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிற இங்கே வந்து படிக்கிறேன். தமிழ்நாடு ஸ்டேட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நம்ம எங்கே பரிச்சு எழுத போகிறோம்? மதுரையில் தான் எழுத போகிறோம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எனக்கு மதுரையிலே கொடுத்துட்டா பெட்ரு. ஆனால் ஒரு தடவை கூட தர மாட்டாங்க, அது வேற. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ப்ரிலிமினரி எக்ஸாம் வேணும், இங்கே வேணும், அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஐ இன்டென்ட் டு பிரிங் த ஃபாலோயிங் ஐடி when appearing on the ஃபார் எக்ஸாமினேஷன். சரியா? நான் என்ன கொண்டு வர போகிறேன் ஐடி ப்ரூஃபு, அதை வந்து நான் இங்கே கொடுக்கணும். எஸ், நான் இங்கே எஸ் கொடுத்தாது நான் என்ன கொண்டு வரணும் அதை இங்கே நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் பேன் கார்டு கொண்டு வரீங்களா, பாஸ்போர்ட் கொண்டு வரீங்களா, லைசன்ஸ் கொண்டு வரீங்களா, இல்லை ஓட்டர் ஐடி கொண்டு வரீங்களா, இல்லை பேங்க் பாஸ்புக் கொண்டு வரீங்களா, இந்த மாதிரி நீங்கள் எது கொண்டு வரீங்களோ இங்கே கொடுக்கணும். ஆதார் கார்டு இருக்கா? எஸ், ஆதார் கார்டு தான் நீங்கள் கொண்டு போக போறீங்கன்னா ஆதார் கார்டு கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து நீங்கள் பேன் கார்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரு. இந்த தலைவலியே இருக்காது உங்களுக்கு. பேன் கார்டை மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக பேன் கார்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த இது அது அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ பேன் கார்டு கொடுத்துருங்க. ஸோ பேன் கார்டு கொடுத்துட்டு உங்கள் பேன் கார்டில் ஒரு நம்பர் இருக்கும். சரியா? ஸோ அந்த நம்பர் நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு கைண்ட் ஆஃப் மீடியம் ஆஃப் பேப்பர் would you like to prefer presented to you. ஸோ எந்த மாதிரி பேப்பர் உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் அப்போ கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ், நம்ம நார்மலாக இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுக்க போகிறோம். ஸோ டேட் ஆஃப் பர்த், உங்களோட பர்சனல் டீட்டெயிலு, இந்த கதையெல்லாம் எப்பயும் கொடுக்குற கதை. செப்டம்பர் 17 வருஷம். ஸோ ஏஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 28 வளர்ந்துறப்பலாம் வந்துடும் அதில். ஸோ கேட்டகரி மேல், ஜெண்டருக்கு மேல் கொடுக்க போகிறோம். ஸோ ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் ஜென்ரலாக கொடுக்குறது தான். உங்களோட ஆதார் கார்டை பார்த்து தயவு செஞ்சு கொடுங்க. சார் எனக்கு மெமரி போகிற அதிகம், அதெல்லாம் வேணாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டை பார்த்து அப்ளை, நம்பரை கரெக்டாக கொடுங்க. பேன் நம்பரும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணி கடைசியில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கக்கூடாது நம்மளுக்கு. சரியா? அது வந்து நம்மளுக்கு பெரிய மண்டேடி. ஸோ உங்களுக்கு ட்வின் பிரதர் ட்வின் சிஸ்டர் இருக்காங்கன்னா எஸ் நோ. எனக்கு யாரும் இல்லை, ட்வின் பிரதர் இல்லை. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பட் வந்து ட்வின்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் நோ கொடுக்குறேன். உங்களுக்கு இருந்தால் எஸ் கொடுங்க. அது ஃபீமேலா மேலா அப்படின்றதையும் கொடுத்துருங்க. ஸோ அவங்களோட பேரையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அன்மேரிட், நம்ம எப்பயுமே சிங்கிள்ஸ் தானே, அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபாதர் நேம் என்ன கொடுக்கணும்? உங்களோட ஃபாதர் நேமும் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னா இதுவும் உங்களோட பேன் கார்ட்லையும் ஆதார் கார்ட்லையும் பாருங்க. இல்லையா உங்களோட அஃபிஷியல் சர்டிஃபிகேட்ஸ், காலேஜ் சர்டிஃபிகேட்லையோ ஸ்கூல் சர்டிஃபிகேட்லையோ உங்கள் அப்பா பேரை நீங்கள் என்னன்னு கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக கொடுங்க. சரியா? ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கடைசியில் உங்களுக்கு வந்து ஒரு தலைவலியாக நிற்கும். சரியா? அப்பா பேர் அம்மா பேர்லாம் வந்து தயவு செஞ்சு மிஸ்மேட்ச் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து என்ன மாதிரி இருக்குது உங்கள் சர்டிஃபிகேட்டில் அப்படின்ற மாதிரி கொடுங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி கொடுங்க.
அது நீங்கள் அப்பா சர்டிஃபிகேட்டில் இருக்க அப்பா பேர் வேற மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதை கொடுங்க. அதான் கதை. சரி, அதை தான் செக் பண்ண போகிறாங்க. ஸோ அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் நீங்கள் எப்பயும் போல கொடுத்துட வேண்டியதான். ஸோ உங்களோட அட்ரஸ் ஆதார் கார்டுலையோ இல்லை பேன் கார்டுலையோ, பேன் கார்டில் அட்ரஸ் இருக்காது மேக்ஸிமம், ஆதார் கார்டில் நீங்கள் இப்போதைக்கு இருக்க அட்ரஸ் என்ன அப்படின்றத கொடுங்க. ஸோ அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ்னா நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ்னா நீங்கள் 2 இடம் இருக்குது சார், எனக்கு என் வீடு சொந்த வீடு ஒன்று இருக்குது, பட் அங்கே நாங்கள் ஆள் இல்லை, இப்போ நாங்கள் வந்து பக்கத்தில் வாடகை வீட்டில் இருக்கோம். உங்களோட இப்போ கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் அந்த அட்ரஸையும் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸை பர்மனெண்ட் அட்ரஸ்லையும் கொடுங்க. சரியா? பர்மனெண்ட் அட்ரஸில் கொடுக்குறது வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஆதாரில் இருக்கணும். சரியா? அந்த மாதிரி கொடுங்க. ஸோ கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் அதுவே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஆல்ரெடி நிறைய நேரம் கொடுத்துருக்கேன், ஸோ அதனால் அதிலே காட்டிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டு அட்ரஸ், அதனால் அது அப்படி வருது, வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் கொடுத்துட்டு ஸ்டேட் வழக்கம் போல் மதுரை கொடுக்கலையா, ஸ்டேட்டு தமிழ்நாடு தானே, அதில் எந்த சேஞ்சும் இல்லை, மதுரை தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அதனால் தமிழ்நாடு. ஸோ இந்த கிளிக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கிளிக் பண்ணணும், சின்ன இடத்துல கேப்பில் மிஸ் ஆகும், ஸோ அதெல்லாம் பார்த்து இது பண்ணுங்க. சரியா? எஸ், மதுரை மிஸ் ஆகிவிட்டது, கரெக்ட், மதுரை. ஸோ பின்கோடு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களோட பின்கோடு. என்னடா இவன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மிஸ்டேக்காக விடுற இடம். ஸோ இதெல்லாம் அதனால தான் சொல்லி சொல்லி அப்ளை பண்ணுறேன். தயவு செஞ்சு மிஸ்டேக்லாம் விடாதீங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடம் தேவைப்படுது, ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னா அதெல்லாம் எடுத்து கொடுத்து கரெக்டாக கொடுங்க. மிஸ்மேட்ச் பண்ணாதீங்க எதையுமே. சரியா? கரெக்டாக மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் உங்களோட கரஸ்பாண்ட் அட்ரஸோ பர்மனெண்ட் அட்ரஸோ ரெண்டும் ஒரே அட்ரஸ்னா எதுனாலும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு வேறு இருக்குன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. சிம்பிள். கொடுத்துட்டு வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எதுவும் விடலை அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. ஓகே கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. சரியா? சிஸ்டம் வேறு ஒரே அப்கிரேடட் சிஸ்டம், எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறவான்னு கேட்டுகிட்டே இருக்கும், வச்சுக்கப்போ அப்படின்னு போகிறது. ரைட்டு. ஸோ அடுத்து கிராஜுவேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன கதை சார், நான் பிபிஏ படிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், இந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம். டேரெக்டாக நீங்கள் இந்த இதில் இருக்கிறது ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லையா வழக்கம் போல் அதர்ஸில் கொடுத்து உங்களோட இதை போட்டுரு. ஸோ நான் வந்து மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இல்லைனா மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு ஸ்பெஷலைசேஷன் கேட்டால் பிபிஏ இந்த இருக்கா. ஸோ பிபிஏ, பிஎம்எஸ், பிபிஎம் இதெல்லாம் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் வரும். நான் அது படித்தனால அது கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும், பிஎஸ்சி இருக்கும், பிகாம் இருக்கும், பிஏ, பிஇ, பிடெக்கு, பிசிஏ, பிஃபார்மு, ஆர்கிடெக்சர், லா, சிஏ, சிஎஸ், ஐசிடபிள்யூஏ எல்லாரும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக கொடுங்க. ரைட். ஸோ கொடுத்துட்டு எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படின்ற கேட்பாங்க. ஸோ இந்த டேட் வந்து உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் மந்த்தும் இயரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிசியில் டேட் ஆஃப் லிவிங்னு இருக்கும், அதை பார்த்து கிளிக் பண்ணுங்க. சரியா? ஸோ அது மந்த்தும் இயரும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை கரெக்டாக கொடுங்க. ஸோ நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வாங்கிங்களோ அத்தனை பர்சன்டேஜ் மார்க்குன்றத அங்கே மென்ஷன் பண்ணி. சரியா? ஸோ நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அது எந்த கிளாஸ்னு உங்களுக்கே தெரியும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸ் கொடுத்துடலாம். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, எஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம். ஸோ ஸ்டடி இன் ஹை ஸ்கூல்ஸ், நீங்கள் காலேஜில் ஒரு கோர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸ்டடி இன் ஹையர் செகண்டரி அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லைனா ஸ்டடி இன் காலேஜ்னு கொடுத்துடலாம். நீங்கள் பிசிஏ தான் படிச்சிங்கன்னா காலேஜுக்கு ஸ்டடி இன் காலேஜும் கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, ஸ்கூலில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் கொடுத்தா போதும். சரியா? ஸ்டடி இன் ஹையர் செகண்டரி, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஸ்டடி இன் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு கொடுக்க போகிறோம். வெதர் லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சுக்க அதுக்காக சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கா அப்படின்னா நீங்கள் தமிழ் எப்படியும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு தமிழ் கிளிக் பண்ணிடுங்க. சரியா? தமிழ் சப்ஜெக்ட் எல்லாரும் படிச்சிருப்பீங்க நார்மலாக. ஸோ உங்களோட ஸ்கூலில் தமிழ் இருந்திருக்கும். ஸோ தமிழ் இல்லாதவங்களுக்கு நோ கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நீங்கள் வந்து அந்த இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? எல்பிடி எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. நான் எதுவும் ஒர்க் பண்ணல, ஸோ அதனால் நோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சார் நீங்கள் தான் கிளாஸ் எடுக்கிறீங்க, இது வந்து நான் சேவையாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட வச்சு சொன்னேன். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இந்த சர்டிஃபிகேட்டு இந்த கதை அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சிம்பிள். முடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் உங்களுக்கு வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு போயிடலாம். சரியா? எஸ் கொடுத்தீங்கன்னா எந்த சென்டர் என்னன்னு கேட்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரீசெண்டாக உங்கள் மேலே ஏதாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நோ கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஸோ லாங்குவேஜ் வழக்கம் போல் பேசிக்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய லாங்குவேஜ்னு இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கும். ரீடு, ரைட்டு, ஸ்பீக், ஒரு லாங்குவேஜ் பேசிக் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ அது இங்கிலீஷ் கொடுத்துருவோம். ஸோ அடுத்ததுக்கு வந்து இந்த இடத்துல இங்கிலீஷ்க்கு பதிலாக ஹிந்தி இல்லை வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்னா அதர்ஸ்ன்னு கொடுத்து
தமிழ். ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சா ஹிந்தின்னு போட்டுக்கோங்க. இல்லையா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை போட்டுக்கோங்க. தமிழ் எழுத தெரியும், படிக்க தெரியும், வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதே கதை தான் முதல் நம்ம பண்ண மாதிரி வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் கொடுங்க. அங்கே காட்டும் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னு அதுவே சொல்லும். அதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. வேலிடேட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ பேங்க் ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை கொடுத்துட்டு மறுபடியும் வேலிடேட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு தான் சோம்பேறித்தனப்பட்டுட்டு முக்கியம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதாதீங்க. சரியா? இதுதான் முக்கியமான இடம். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். மனசு திட்டப்படுத்தி பயந்துராது. சரியா? நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற இடம். சரியா? இதெல்லாம் நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ், இதெல்லாம் அவங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இந்த பக்கம் நீங்கள் இந்த டாட்டுக்கு கிட்ட இருக்கதான் நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பாருங்கள். டேவிட் சுந்தர்ராஜ் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், நோ கொடுத்துருக்கேன். வேற இந்த இடத்துல ஆன்சர் இருக்கிறதுக்கு நேரம் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரானதுன்னு செக் பண்ணி பாருங்க. கிறிஸ்டின் எஸ், ஓகே டன்னு. ஸோ இந்த மாதிரி சிஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஒரு தடவை எழுதியிருக்கேன், இத்தனாவது எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது தமிழ்நாடு இந்தியா மதுரையில் எழுதியிருக்கேன், பேன் கார்டு, பேன் நம்பரு, ஸோ நான் எழுதிய பேப்பரோட ஃபார்மெட்டு, ஸோ இவ்வளோ காசு கட்ட போகிறேன், ஸோ என்னோட டேட் ஆஃப் பர்த்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்க. என்னோட ஆதார் நம்பரு, பேன் கார்டு நம்பரு, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து முன்னாடி இருக்க இந்த இதை தவிர ஸோ நீங்கள் இதில் உள்ளே கொடுத்துருக்க எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் பின்னாடி போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கொடுத்த டேட்டாஸ் எல்லாம், இந்த நம்பர்ஸு, ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இந்த விஷயங்கள், இந்த அட்ரஸ், நேமில் சேஞ்சஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் திருப்பி போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் திருப்பி ப்ரிவியூ மாதிரி ஒன்று கொடுப்பான். ஸோ ப்ரிவியூ செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேவா இருக்குது, நான் கொடுத்த டிகிரிலாம் ஓகே, கம்ப்யூட்டர் நாலேஜ் நான் கொடுத்துருக்கேன், ரைட்டு, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் கொடுத்துட்டு ஓகேவா, இதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல தான் இருக்கும் ஸ்டடி ஹையர் செகண்டரி எஜுகேட் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்த நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ இதை நான் போய் திருப்பி சேஞ்ச் பண்ணுறப்போ நான் லாக் அவுட் பண்ணி திருப்பி லாகின் பண்ணி அந்த இடத்த மட்டும் நான் மாற்றிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்த மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டைப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் மட்டும் நான் போய் டைப் பண்ணால் லாக் அவுட் பண்ணி திருப்பி உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அதை கொடுத்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சா இப்போ அதை போட்டிங்கன்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். சரியா? அங்கே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மட்டும் தான் மாற்ற முடியும். முதல் நீங்கள் கொடுத்த நம்பர் மெயில் ஐடியை மாற்ற முடியாது. சரியா? அதனால தான் அதை பார்த்து கொடுங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஐ அக்ரி இது ரெண்டா தான் கொடுக்கணும். மூணுமே கொடுக்கணுமா அப்படின்னு தேவையே கிடையாது. என்ன கேட்டிருக்கு? ஐ கன்ஃபார்ம் தட் மை நேம் இஸ் ஃபில்டு பை மீ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எக்ஸாக்ட்லி மேட்ச் இந்த நேம் ஆஃப் மை ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப்ல இருக்க மாதிரி தான் நான் நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன இருக்கு பாருங்க, தேர் இஸ் சேஞ்ச் இன் மை நேம் அண்ட் ஐ வில் பிரிங் த டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஃபார் த சேம் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது ரெண்டே எப்படி நம்ம கிளிக் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. பேசிக்கா யோசிச்சா தெரிஞ்சு போகும். ஸோ அதனால இது ரெண்டை மட்டும் கிளிக் பண்ணமா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க கொடுத்த எதையுமே மாற்ற முடியாது. ஓகேவான்னு திருப்பி கேட்கும். ஓகே வச்சுக்க, ஆர் யூ ஷூர் டு கண்டினியூ, வச்சுக்கப்பா வேணாம்ப்பா கொடுத்துட்டு தம்ப் இம்ப்ரெஷன் வழக்கம் போல. ஸோ இதில் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் பிளாக்கோ ப்ளூவோ எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஃபைல் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபைலை கொடுத்துருங்க. ஸோ அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும், ப்ரிவியூ காட்டும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், ஸோ மாற்றி அப்ளை பண்ணிட்டேன், தம்ப் இம்ப்ரெஷனில் ஹேண்ட் அப்ளை பண்ணிட்டேன், ஹேண்ட் ரிட்டனில் தம்ப் இம்ப்ரெஷன் அப்ளை பண்ணிட்டேன், அதை கூட பார்க்காம எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க? கரெக்டாக அப்ளை பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டனில் என்ன சார் எழுதணும் அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். நான் திரும்பி சொன்ன மாதிரி தான், நோட்டிஃபிகேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க, யோசிக்கவே கூடாது. நோட்டிஃபிகேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. அதுல 57வது பேஜ்ல டாப்லயே இருக்கு. சரியா? ஐ அப்படின்னு போட்டு இருக்கா. ஸோ இதுதான் ஐன்னு போட்டு பிராக்கெட்ல நேம் ஆஃப் த கேண்டிடேட் எடுத்து அங்க எழுதி வச்சிடாது. உங்களோட பேர் ஐ ஜே டேவிட் சுந்தராஜ் ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் பிரசன்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அஸ் அண்ட் வென் ரெக்வயர்ட் அப்படின்னு எழுதி இருக்கும். அதை பார்த்து அப்படியே ஒரு பேப்பர்ல பிளாக் பென் வச்சு எழுதி அதை போட்டோ எடுத்து இமேஜா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 50 to 100 KB சைஸ்க்குள்ள இருக்கணும். சரியா? இந்த ஃபார்மெட்ல நீங்க போய் அதை சிஸ்டம் நெட் சென்டர்ல போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கே பண்ண தெரியுமாலும் தாராளமா பண்ணலாம். பிளாக் பென்ல எழுதணும். சரியா? எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை இங்க அப்லோட் பண்ணணும். சரியா? ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு தான் இதுல வந்து நான் என்னோட ஃபைல் பழைய ஃபைலா இருக்கு. ஸோ இதுல டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கு. இதெல்லாம் தேவைப்படாது. பேரு ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட் அண்ட் வேலிட். ஐ வில் ரிசெண்ட் இதான் அங்க இருக்கு. சரியா? இதுல வந்து இந்த கடைசி பாயிண்ட்டும் வராது. அசைன்மெண்ட் ரெக்வயரோட முடிஞ்சிடும். சரியா? அந்த டேட் ஆஃப் பர்த்தும் வராது, இதுவும் வராது. நான் என்கிட்ட இருக்க ஃபைல் சும்மா அப்லோட் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் கரெக்டா பார்த்து அப்லோட் பண்ணுங்க. அந்த ஃபார்மெட்ல மட்டும் தான் நீங்க எழுதி அப்லோட் பண்ணணும். இந்த பின் நம்பர் வழக்கம் போல கொடுக்கறது, இதுலலாம் மிஸ்டேக்லாம் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்கயா, அவ்வளவுதான் பொழந்துருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேவ் நெக்ஸ்ட் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே வச்சுக்க இதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு காசு கட்டுங்க பாண்டுருவாங்க. நம்மகிட்ட காசு கேட்பாங்க. வழக்கம் போல நீங்கள் காசை மட்டும் கட்டிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. திரும்பி சொல்கிறேன், நீங்கள் முன்னாடியே நான் ப்ரிவியூ பார்த்துருவீங்க. ப்ரிவியூ பார்த்துட்டு தான் அந்த அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணுற இடத்த மிஸ் பண்ணாதீங்க.
ஃபர்ஸ்ட் தம்பு இம்ப்ரெஷனு, அதுக்கப்புறமேட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ண இடத்த மிஸ்மேட்ச் பண்ணி மாற்றி அப்லோட் பண்ணிடாதீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் தலைவலி. சரியா? அப்புறம் திருப்பி ரீஅப்ளை பண்ணி அதை நான் பண்ணனா இல்லைன்னு தெரியாம விட்டு இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். சரியா? ஸோ அதை செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. சரியா? அதுதான் என்னோட வேண்டுகோள். ஸோ அதை செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு வழக்கம் போல சப்மிட் கொடுத்து பேமெண்ட்டுக்கு இந்த கோடை கொடுத்து சப்மிட் கொடுத்தோன்னா பேமெண்ட் கேட்வேக்கு டேரெக்டாக போயிடும். நீங்கள் எப்பயும் போல உங்களோட கியூஆர் கோடு எது வச்சிருக்கீங்களோ அது கார்டை போட்டு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி இது பண்ணுறது. ஸோ உங்கள் கார்டு நம்பர் இருந்தால் கார்டு நம்பர், இல்லை கியூஆர் கோடு நீங்கள் ஃபோனில் இருந்து பண்ணுறீங்களா ஜம்முன்னு இப்படி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கனாலே அங்கேயே கியூஆர் கோடு காமிச்சிரும். கரெக்டுதா? ஸோ இதை கிளிக் பண்ணி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அப்லோட் ஆயிடும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு டேரெக்டாக உங்களுக்கு அந்த பேமெண்ட்டில் போய் க்ளோஸ் ஆயிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் இது. சரியா? புரிஞ்சா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி வச்சுக்கீங்களோ அந்த மாதிரி தான் பண்ணணும். இதுதான் ப்ராப்பர் ஃபார்மெட்டு. ஸோ இந்த ஃபார்மெட்டில் மிஸ்மேட்ச் பண்ணாதீங்க, மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. சரியா? கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு கிளியராக அப்ளை பண்ணுங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்போனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டெலிகிராமில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் இருக்காது. ஏதாவது டவுட் வருது, கரெக்டாக அப்ளை பண்ண தெரியலையா, அப்படியே அதை நிப்பாட்டிடு. தயவு செஞ்சு தப்பாக மட்டும் அப்ளை பண்ணி பேமெண்ட்டை பண்ணிடாதீங்க. காசு போயிடும். திருப்பி அது போய் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போய் கடைசியில் அது வந்து ஒரு இக்கனாவா நின்று அதனால நம்ம வெளியே வந்தோம்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல விட்டுருவாங்க, ஒரு இடத்துல நம்மளோட சஜஷன்ஸ் ஏற்றுக்குருவாங்க, ஒரு இடத்துல வந்து அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிடுவாங்க, நம்ம ஏதோ ஹியூமன் எரர் பண்ணிடுவோம், அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தப்பு. நீங்கள் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மனவழி நம்மளுக்கு தான். இவ்வளோ வேலை பார்த்து குறுக்க இருந்த கம்பியை மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், தயவு செஞ்சு கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்ஸோ ஏதோ இருக்குது அப்படின்னா எப்போனாலும் எங்கனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம், டெலிகிராம்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஓகே மக்களே. ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். உங்களுக்கு இதில் வேறு எந்த டவுட்ஸோ கொய்ஸோ இருந்தாலும் எப்போனாலும் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே. டாடா பபாய் சி யூ. ஸோ முதல் சொன்ன மாதிரி ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ட்ரிபிள் நைனுக்கு ஆஃபர் எப்போ வேணா க்ளோஸ் ஆயிடும். வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ 2 எக்ஸாமுக்கு இதே மாதிரி தான். நான் கொடுத்த ஃபார்மெட்டில் 2 ஃபார்மெட் இருந்துச்சுல. ஸோ ரெண்டு ஹெட்டிங்ஸ் இருந்துச்சு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணி காமிச்சேன். அதே மாதிரி தான் ஆஃபீஸ் ஸ்கேல் ஒன்றுக்கும். ஸோ அதே ஃபார்மெட் தான், இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ப்ராசஸும் பண்ணணும். அந்த எக்ஸாம் மட்டும் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கன்னு கொடுக்க போறீங்க, அதை மட்டும் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? 2 எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் ஸ்கேல் 1 அப்ளை பண்ணலாம், மல்டிபர்பஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து பிஓ கிளர்க் 2 அப்ளை பண்ணுற மாதிரி 2மே நீங்கள் அப்ளை பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். ஜாலியாக பண்ணுங்க, நல்லபடியாக படிங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போய் ஜாலியாக இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களே. டாடா பபாய் சி யூ.